Okay, students, we shall continue the Sale of Goods Act 1930. In this chapter, we have to see unpaid seller. Who is a unpaid seller? விலை பெறாத விலை செலுத்தப்பெறாத விற்றவர். Unpaid seller. Who is a unpaid seller? A seller is deemed to be unpaid seller when the whole of the price has not been paid. பணத்தை விற்ற சரக்குக்கான பணத்தை பெறாத ஒரு நபர் விற்பனையாளர், பெறாத விற்பனையாளர், விற்ற சரக்கிற்கான விலையை பெறாத ஒரு விற்பனையாளர் அன்பெய்டு செல்லர்னு சொல்கிறோம். A seller is deemed to be unpaid seller when the whole of the price has not been paid. Or a bill of exchange or other negotiable instrument given to him has been dishonored. அவருக்கு கொடுக்கப்பட்ட விற்றவருக்கு கொடுக்கப்பட்ட மாற்றுமுறை ஆவணங்கள் ஏதேனும் மறுக்கப்பட்டிருந்தால் அவருக்கு பணம் போய் சேர்ந்துருக்காது. அதனால் அவரை அன்பெய்டு செல்லர்னு சொல்கிறோம். Thus it would be obvious that the seller who has received only a part of this is also unpaid seller. பாதி பணத்தை தான் வாங்கியிருக்காரு, மீதி பணம் இன்னும் தரல அப்படின்னு சொன்னால் அவரையும் அன்பெய்டு செல்லர்னு சொல்லலாம். செல்லர் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி த ஆக்சுவல் செல்லர் பட் ஆல்சோ அன் ஏஜென்ட் ஆர் செல்லர் ஆர் எ கன்சைனி. அன்பெய்டு செல்லருங்கிறவர் விற்றவராக இருக்கலாம், விற்றவரினுடைய முகவராக இருக்கலாம், அது ஒப்படைக்கப்பட்டவராக இருக்கலாம், கன்சைனியாக இருக்கலாம். த ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர். அன்பெய்டு செல்லருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது? ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் அகைன்ஸ்ட் குட்ஸ். சரக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா, வேர் த ப்ராப்பர்ட்டி இன் த குட்ஸ் ஹேஸ் பாஸ்டு டு த பையர். விற்ற சரக்கின் மீதான உரிமை அவருக்கு மாற்றப்பட்டதுன்னா அப்போ என்ன உரிமை இருக்குது? அதில் ரைட் ஆஃப் லீன், பற்று உரிமை, சரக்கை ரீட்டைன் பண்ணிக்கக்கூடிய உரிமை, பற்று உரிமை. அண்ட் அன்பெய்டு செல்லர் ஹேஸ் எ ரைட் டு ரீட்டைன் த குட்ஸ் டில் ஹீ ரிசீவ்ஸ் த ப்ரைஸ். அதாவது விற்ற சரக்குகளுக்கான விலையை பெறுகின்ற வரைக்கும் அந்த சரக்குகளை தான் வசமே வைத்து கொள்வதற்கான உரிமை, ரைட் ஆஃப் லீன், பற்று உரிமை, பற்றி கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. அண்ட் அன்பெய்டு செல்லர் ஹேஸ் எ ரைட் டு ரீடைன் த குட்ஸ் டில் ஹி ரிசீவ்ஸ் த ப்ரைஸ் பட் டு எக்ஸசைஸ் திஸ் லீன். ஆனால் இந்த பற்றுரிமைங்கிறது அதை பற்றி சில விவரங்கள் தர்றாங்க. He must be in possession of goods. He must be in possession of goods. விற்றவர்கிட்ட அந்த பொருள்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த பற்றுரிமையை, ரைட் ஆஃப் லீனை செயல்படுத்த முடியும். He must be in possession of goods. The goods must have been sold without any stipulation as to credit. இந்த சரக்குகள், விற்ற சரக்குகள் கடனுக்கு விற்கப்படலை அப்படிங்கிறது இருக்கணும். கடனுக்கு விற்கப்படாமல் இருந்தால் தான் அந்த சரக்குகளை அவர் வைத்து கொள்ள முடியும், சரக்குகளை கைப்பற்றி கொள்ள முடியும். It must be remembered that the right of lien depends on actual possession. Thus, where the seller has transferred to the buyer the documents of title of the goods, his lien is not affected so long as he continues to be in possession of the goods. அதாவது இந்த விற்ற சரக்குகளுக்கான பணம் இன்னும் அல்ல, ஆனால் அந்த சரக்குகளுக்குரிய ஆவணங்களை ஒரு பில்லை தபாலில் அனுப்பிச்சிட்டார், வாங்கினவருக்கு அனுப்பிச்சிட்டார். சரக்குகளை இனிமேல் தான் அவர் ஏற்றி பொது போக்குவரத்து நிறுவனங்கள் வழியாக அனுப்ப போகிறாரு. அப்போ பணம் வர்ற வரைக்கும் அந்த சரக்குகளை வைத்து கொள்ளக்கூடிய லீன், ரைட் ஆஃப் லீன் அவருக்கு உண்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ ஹேஸ் சோல்டு 10 TV sets to B and transferred the documents of title of goods to B by courier service. ஏ 10 டிவி செட்டை பிக்கு விற்றுருக்கிறார். ஏ 10 டிவி செட்டை பிக்கு விற்றுருக்கிறாரு. அந்த பில்லெல்லாம் தபாலில் பிக்கு அனுப்பிச்சிட்டாரு. பட் த குட்ஸ் ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஏ. குட்ஸு பூராவும் அந்த 10 டிவி செட்டு ஏகிட்ட தான் இருக்குது, அது ரெடியாக இருக்குது. அதை இனிமேல் தான் கேரியரில், பப்ளிக் கேரியரில் கொடுக்க போகிறாரு, போக்குவரத்து நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்க இருக்கிறாரு. But goods are under the custody of A, ready for dispatching to booking office.
மீன்டைம் பி பிகம்ஸ் இன்சால்வெண்ட். அந்த நேரத்தில் இவருக்கு தகவல் கிடைக்குது இந்த வாங்கினவர் வந்து திவாலாயிட்டார்னு. இன் திஸ் கேஸ் ஏ ஹஸ் ரீடைன் த குட்ஸ். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் வாங்கினவர் திவாலாயிட்டதுனால அந்த சரக்குகளை தன்னிகிட்ட இருக்கக்கூடிய சரக்குகளை போக்குவரத்தை செய்யாமல் கொடுக்காம தானே வைத்து கொள்ளக்கூடிய ரைட் ஆஃப் லீன் இவருக்கு இருக்குது. When an unpaid seller has made a part of delivery of the goods, he has lien on the remainder. பாதி சரக்கை அனுப்பிச்சாச்சு, மீதி சரக்கை தான் வைத்து கொள்ளக்கூடிய லீன் அந்த பற்றுரிமை உண்டு. பணம் வராததுனால அல்லது அவர் வாங்கினவர் திவாலாயிட்டதுனால மீதி சரக்கை தான் வைத்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. இந்த ரைட் ஆஃப் லீன் இஸ் லாஸ்ட். எப்போ இந்த பற்றுரிமை இல்லாமல் போகும்னா when he delivers the goods to carrier or other bailey for the purpose of transmission to the buyer without reserving the right of disposal of goods. விற்றவர் என்ன செய்கிறாரு, அந்த சரக்கை போக்குவரத்து நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டார். அந்த சரக்கு பற்றிய ஆவணங்கள் எல்லாம் வாங்கினவருக்கு அனுப்பிச்சாச்சு. இவர் ஒன்றும் ரிசர்வ் பண்ணிக்கல. அந்த ரைட் ஆஃப் லீனை சரக்குகளை தங்கிட்ட ரீட்டைன் பண்ணக்கூடிய அந்த உரிமையை இவர் விட்டு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் இவருக்கு பற்றுரிமை கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. எக்ஸ் ஆஃப் டெல்லி சோல்டு சம் குட்ஸ் டு ஒய் ஆஃப் பாம்பே. எக்ஸ் ஆஃப் டெல்லி சோல்டு சம் குட்ஸ் டு ஒய் ஆஃப் பாம்பே அண்ட் டுக் ரயில்வே ரெசிப்ட் இன் த நேம் ஆஃப் ஒய் அண்ட் சென்ட் த ரயில்வே ரெசிப்ட் டு ஒய். எக்ஸ் டெல்லியில் இருக்கிறவர் சில பொருள்களை மும்பையில் இருக்கக்கூடிய ஒய்க்கு விற்றுட்டார். அப்போ இந்த சரக்குகளை எல்லாம் ரயில் மூலமாக அனுப்புறதுக்கு அவர் பேருக்கு ரயில்வே ரெசிப்டை எடுத்துட்டார். ரயில்வே ரெசிப்ட் டு ஒய். இன் திஸ் கேஸ் எக்ஸ் ஹேஸ் நாட் ரிசர்வ் த ரைட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் குட்ஸ். இப்போ அவர் பேருக்கு எடுத்துட்டதுனால இவருக்கு த ரைட் ஆஃப் லீன்கிறது கிடையாது. வென் த பையர் ஆர் ஹிஸ் ஏஜென்ட் lawfully obtains the possession of them. In other words, the buyer took delivery of booking office. அதாவது சரக்குகள் மீதான உடைமை வாங்கினவருக்கு போயிடுச்சு. உரிமை மாற்றம் ஏற்கனவே விற்றோடனே நிகழ்ந்துடுச்சு, உடைமையும் அவர்கிட்ட போயிடுச்சு. அல்லது பொருள் போக்குவரத்து நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருள்கள் வாங்கியவரோட இருப்பிடத்திற்கு வந்து வாங்கினவர் அந்த பொருள்களை டெலிவரி எடுத்துட்டார். அப்போ விற்றவருக்கு அந்த ரைட் ஆஃப் லீன்கிறது கிடையாது. when the seller waives his right of lien, right of stoppage in transit, அதாவது பாதி வழியில் சரக்கை போக்குவரத்தை நிறுத்தி சரக்குகளை பெறக்கூடிய உரிமை. ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், போக்குவரத்தில் உள்ள சரக்கை நிறுத்தக்கூடிய உரிமை. வேர் த செல்லர் ஹாஸ் டெலிவர்டு த குட்ஸ் டு த கேரியர் ஆர் அதர் bailey for the purpose of transmission to the buyer, but the buyer has not acquired them, then the seller can stop the goods and regain the possession. வாங்கினவர் இந்த சரக்குகளை எடுத்துக்கல, but the buyer has not acquired them, then the seller can stop the goods. அப்போ எடுத்துக்கலங்கிறதுனால அந்த சரக்குகளை திரும்ப பெறக்கூடிய உரிமை இவருக்கு உண்டு. In other words, goods must be neither with the seller nor with the buyer, but should be in the hands of the carrier. இது விற்றவற்றையும் இல்லை வாங்கினவற்றையும் இல்லை, சரக்கு யார்கிட்ட இருக்குன்னா இந்த பொருள் போக்குவரத்து நிறுவனத்துக்கிட்ட இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்காங்க. ஃபர்தர் த பையர் மஸ்ட் ஹவ் பிகம் இன்சால்வெண்ட். வாங்கினவர் திவாலா ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த தகவல் கிடச்சிதுன்னா அந்த சரக்குகளை திரும்ப அவர் எடுத்துக்கொள்ளலாம். டெர்மினேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ். இந்த டெர்மினேஷன் ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் நிறுத்தக்கூடிய உரிமையை அடக்கிறது. போக்குவரத்தில் இருக்கும் சரக்கை நிறுத்தக்கூடிய உரிமையை ரத்து செய்தார். த ரைட் டு ஸ்டாப் த குட்ஸ் கம்ஸ் டு அன் எண்ட் வென் த குட்ஸ் ஆர் டெலிவர்டு டு த பையர் ஆர் ஹிஸ் ஏஜெண்ட். சரக்குகள் வாங்கினவருக்கு போய் சேர்ந்துடுச்சுன்னா போக்குவரத்தில் உள்ள சரக்கை இவரை தடை செய்ய முடியாது. When an arrival of the goods at the appointed destination, the carrier communicates to the buyer or his agent that he is holding the goods on his behalf. சரக்கை ஏற்றி செல்லக்கூடிய நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாங்குபவருடைய இடத்துல சேர்ந்த பிறகு அந்த நிறுவனம் வாங்குபவருக்கு தகவல் தெரிவிச்சிருச்சுன்னா
இதை அந்த சரக்குகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இவர் இழந்துடுறாரு, விற்றவர் இழந்துடுறாரு. ரைட் ஆஃப் ரீசேல், மறு விற்பனை செய்யக்கூடிய உரிமை, விற்பவருக்கு மறு விற்பனை செய்யக்கூடிய உரிமை. த அன்பெய்டு செல்லர் கேன் ரீசெல் த குட்ஸ். பணம் வரல, விற்றவருக்கு பணம் வரலன்னா அந்த சரக்குகளை திரும்பவும் விற்பனை செய்வதற்கு, மீண்டும் விற்பனை செய்வதற்கான உரிமை விற்றவருக்கு உண்டு. ஆனால் அது எப்போன்னா வேர் தே ஆர் ஆஃப் எ பெரிஷபிள் நேச்சர். அந்த விற்ற பொருள்கள் கெட்டுப்போகும் தன்மையுடையது, அழுகும் தன்மையுடையது, ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கக்கூடிய டியூரபிள் குட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை மறுவிற்பனை செய்யக்கூடிய உரிமை விற்றவருக்கு உண்டு. ஆஃப்டர் எக்ஸசைசிங் his right of lien or stoppage in transit, even though he has given intimation to the buyer of his intention to resell, buyer has not tendered the price within a reasonable time. வழியில் உள்ள சரக்கை நிப்பாட்டி தன்னோட உரிமையப்படி சரக்கை அவர் வச்சுக்கிட்டாரு. அப்போ இந்த சரக்கை மீண்டும் விற்பனை செய்ய இருக்கிறேங்கிற தகவலை அவர்கிட்ட கொடுத்த பிறகும் வாங்கினவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் விற்றவர் அந்த சரக்குகளை மீண்டும் விற்பனை செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் அவை பெரிஷபிள் குட்ஸாக இருக்கணும். வேறு த செல்லர் ஹேஸ் எக்ஸ்பிரஸ்லி ரிசர்வ் த ரைட் ஆஃப் ரீசேல் இன் கான்ட்ராக்ட் இட் செல்ஃப். அடுத்து பாருங்கள், வேறு த ப்ராப்பர்ட்டி இன் தி குட்ஸ் டஸ் நாட் பாஸ் டு த பையர். உரிமை மாற்றம் நிகழலை. ரைட் ஆஃப் அன் அன்பெய்டு செல்லர் அகெயின்ஸ்ட் த பையர் பர்சனலி சூட் ஃபார் ப்ரைஸ். Where the ownership in the goods has passed to the buyer and the buyer refuses to pay for the goods, the seller can file case against the buyer for the price. பணம் வரலன்னா அவர் மேலே வழக்கு தொடுப்பதற்கான உரிமை உண்டு. வழக்கு தொடுத்து பணத்தை பெறுவதற்கான உரிமை உண்டு. சூட் ஃபார் டேமேஜஸ் ஃபார் நான் அக்செப்டன்ஸ். சரக்குகளை அவர் எடுத்துக்கொள்ள மறுத்துட்டார்னா அந்த சரக்குகளை திரும்ப பெற்றுக்கொண்டு இழப்பீடு கேட்கக்கூடிய உரிமை விற்றவருக்கு உண்டு. சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் பிஃபோர் த டியூ டேட். அதாவது அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அந்த நாளைக்கு முன்னாடி சரக்குகளை அவர் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி அவர் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார்னா அவர் மேலே வழக்கு தொடுப்பதற்கான உரிமை விற்பவருக்கு உண்டு. சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் பிஃபோர் த டியூ டேட். சூட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட். பணம் செலுத்துறதுக்கு தாமதமானதுன்னா அந்த தாமத காலத்திற்கும் வட்டி கேட்டு வாங்கியவர் மீது வழக்கு தொடுப்பதற்கான உரிமை விற்றவருக்கு உண்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.